தேவாசிரிய மண்டபத்தில் வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலை தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற வகையில் அந்தங்கள் பற்றிய விரிவான விஷயத்தை வள்ளல் பெருமான் சிந்திக்கின்ற பகுதிகளை நாம் அனுபவித்து வருகின்றோம். அதிலே அனுபவ அடிப்படையில் அதை நாம் எளிமையாக எப்படி விளங்கிக் கொள்வது என்பதை பற்றி நான் சென்ற வாரங்களாக அமைத்து வருகின்றேன். அதிலே சித்தாந்தம், வேதாந்தம் இதை பற்றிய விஷயங்களில் வேதாந்தம் என்பதை பற்றி, அதுவும் அது சங்கரரை அடிப்படையாக கொண்டு எப்படி மக்களால் ஒரு கவர்ச்சியாக எண்ணப்படுகிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். அதனைத் தொடர்ந்து சித்தாந்தம் என்பதாக வருகின்ற ஒரு சொல், அதனுடைய விரிவான விஷயங்களை பற்றி ஓரளவு நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவாக சித்தாந்தம் என்பது உங்களுக்கெல்லாம் வழக்கம் போல அந்த சித்தம் அந்தம் என்பதாகிய இரண்டு சொற்களின் இணைப்பாக நீங்கள் முதலிலே அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இந்த சித்தாந்தம் என்ற பெயரை எந்த மரபில் அமைக்கிறார்கள் என்று கேட்டால், யார் சொன்னாலும் யார் எடுத்தாலும் அது அவர்களை சார்ந்த ஒரு முடிவு. சித்தாந்தம், சித்தம் அப்படின்ற சொல் அதில் புரிந்து கொள்ளப்பட்டால்தான் அது ஒரு கொள்கைக்குரிய பெயராக எப்படி அமைகிறது என்பதை புரிய வரும். முதலிலே அதை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், மற்றவர்கள் கொள்கையை வரிசைப்படுத்திவிட்டு நான் இதை சொல்லுகிறேன் என்பதாக சொல்லுகிற ஒரு முறை சித்தாந்தம் செய்தல் என்று பெயர். எனக்கு முன்பாக சொன்னவர்கள் அதற்கு முன்பாக இருக்கிறவர்களை வரிசைப்படுத்திவிட்டு அவர்கள் சித்தாந்தம் சொல்லியிருப்பார்கள். அவரையும் நான் ஒரு அந்த வரிசைக்குள்ளேயே சொல்லிவிட்டு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் அது சித்தாந்தம். மேலை நாட்டிலெல்லாம் இது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ கிறிஸ்து சமயம் அல்லது பைபிளை படிக்கிறவர்கள் அல்லது இயேசு வழிபாட்டுக்குரியவர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அதில் நிறைய பேர் தத்துவவாதியாக இருப்பாங்க. இப்போ பெர்ட்ராண்ட் ரசல் படிக்கிறது, அப்புறம் இன்னும் ஜான் லாக், இப்படி நிறைய அறிஞர்கள் இருப்பாங்க, தத்துவவாதிகள். அவங்க பேரில் இருக்கும் பிலாசபி ஆஃப் காண்ட், அதாவது காண்ட் தத்துவம், பெர்ட்ராண்ட் ரசல் தத்துவம், அப்புறம் ஜான் மார்க், இது அதாவது ஜான் லாக் தத்துவம், அந்த மாதிரி அவங்க பேரில் அந்த தத்துவத்தை சொல்லுவாங்க. எல்லாரும் கிறிஸ்துவ சமயத்தில் இருந்தாலும் அல்லது இவங்க பேரில் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி இவங்க பேரில் அந்த தத்துவம் வரும். அந்த மாதிரி இந்தியாவில் நான் ஒரு தத்துவம் சொல்கிறேன்னா எனக்கு முன்னாடி யாரெல்லாம் சொன்னனோ அதையெல்லாம் நான் மறுத்து சொல்லுகிற விஷயம் சித்தாந்தம். மற்ற நாடுகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், இந்தியாவுக்கும் அப்படின்னு கேட்டிங்க, இந்தியாவில் சொல்கிற அந்த தத்துவ முறைக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, மற்ற நாடுகளில் அவன் சுயமாக சிந்திப்பான் அல்லது ஏதோ ஒரு அறிவு விரிவடைஞ்சி சிந்திப்பான். இப்போ இங்கே அப்படிலாம் ஜெய கிருஷ்ணமூர்த்திலாம் பார்ப்பீங்க. அப்படிதான் ஜெய கிருஷ்ணமூர்த்திலாம் தத்துவ பின்புலம் இல்லாமல் அவர் சிந்திப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மேலை நாட்டில் அப்படிதான், அதாவது கிறிஸ்து பைபிள் அதெல்லாம் தனியாக இருக்கும். இவனுக்கு அறிவு தோன்றி இவன் தத்துவம் இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் அரசியல், இப்படி தான் சமுதாயம், இப்படிலாம் அவன் பேசினான்னா அவன் பேரில் அந்த தத்துவம் வரும். இதுதான் மேலை நாட்டில். ஆனால் இந்தியாவில் என்ன அப்படின்னா, நான் என்ன பேசினாலும் நானாக பேச மாட்டேன், பேசக்கூடாது. இந்த உபநிடதம், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லணும். அந்த அது நம்ம தமிழில் சொன்னால் பாட்டு ஸ்லோகம் சொல்கிறோம்ல, அந்த பிரம்மசூத்திரம், உபநிடதம், பகவத்கீதை என்ன எழுதியிருக்குதோ அதுக்கு நான் ஏன்
என் அறிவுக்கு ஏற்ற மாதிரி விளக்கம் சொல்றது, என்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி விளக்கம் சொல்றது. இப்போ அப்படிதான் அந்த வார்த்தைங்களுக்கு இதான் அர்த்தம், இதை வச்சுதான் அது சொல்லுது அப்படின்னு அவங்க புத்திசாலித்தனமா, என்னதான் புத்திசாலித்தனமா இருந்தாலும் அந்த பாட்டுக்கு ஏற்ற விஷயமா சொல்லணும். அதை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை சேர்த்து சொல்லிடுவாங்க. இது இந்தியாவில் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் இதுங்களை வச்சுக்கிட்டு அவங்க சொல்லணும். அதுக்கு பேரு சித்தாந்தம் செய்தல். அதுலயே முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டார். இப்ப சங்கரர் முன்னாடியே வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். அவர் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களெல்லாம் மறுத்து அவர் செய்தா அவர் சங்கரர் சித்தாந்தம். அதுக்கப்புறம் ராமானுஜர் வருவார். அவர் என்ன பண்ணுவார்னா சங்கரரையும் மறுத்துட்டு ராமானுஜர் ஒரு முடிவு சொல்லுவார். அதுக்கு பேரு ராமானுஜர் சித்தாந்தம். அதுக்கப்புறம் சைவ சித்தாந்தம் வரும்போது நம்ம மெய்கண்டார் சித்தாந்தம் சொல்றோம். ஆனா நம்ம மெய்கண்டார் சித்தாந்தம் சொல்லாம சைவ சித்தாந்தம் பேர் வைக்கிறோம். இதுதான் மற்றவங்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம். இந்த சங்கரர் சித்தாந்தத்துக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் தத்துவத்துல என்ன வேறுபாடு இருக்குதுன்னா அது அப்புறம். அந்த மரபு விஷயமே வித்தியாசமா இருக்கும். என்ன அப்படின்னா அவர் சங்கரர் அல்லது ராமானுஜர் இவங்கெல்லாம் அதாவது உபநிடதம், அப்புறம் பிரம்மசூத்திரம், அப்புறம் பகவத்கீதை இதுக்கெல்லாம் விளக்கம் எழுதுவாங்க. அவங்க ஒரு பேர் வைப்பாங்க அதுக்கு, அவங்க சொல்ற தத்துவத்துக்கு. சங்கரர்னா கேவலாத்வைதம், ராமானுஜர்னா விசிஷ்டாத்வைதம், இப்படி பேர் வைப்பாங்க. ஆனா மெய்கண்டார் சொன்னாலும் அல்லது அதுக்கு பின்னாடி உமாபதி சிவாச்சாரியார் சொன்னாலும் யார் சொன்னாலும் இது எல்லாமே சைவ சித்தாந்தங்கிற பேர்ல வந்துடும். அப்ப அதுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? இதுல பெரிய என்னது அளவிலான ஆட்கள் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் தான் இருப்பாங்க. சங்கரர்னா சங்கரர் மட்டும்தான். இந்த சங்கரருக்கு பின்னாடி நிறைய பேர் வருவார். அவர் சங்கரரை விளக்கி சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப சங்கரருடைய ஃபாலோயர்ஸ் அல்லது சீடர்கள் இருப்பாங்கல்ல, அவர் நேர் சீடர்கள் இல்லாம அவருக்கு இன்னும் வழி வர்றவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சங்கரர் சொன்னதையே புரிய வைப்பாங்க. இப்ப மெய்கண்டார் சொன்னதை புரிய வைக்கிறது மட்டும் இல்ல, சைவ சித்தாந்தங்கிறதே நாம எப்படி முடிவு பண்ணியிருப்போம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி திருமுறைகள் அதான் முக்கியம். அதை வச்சுக்கிட்டு மெய்கண்டார் சொன்னதுக்கு மேல சொல்றது அப்படி போகும். வெறும் மெய்கண்டாருக்கு விளக்கம் சொல்றது மட்டுமே இருக்காது அதுல. இது நம்ம மரபு, தமிழ்ல இருக்கிற சைவ சித்தாந்த மரபு. இப்ப சித்தாந்தங்கிற பேர்ல நிறைய இருக்குது. எல்லாரும் சொன்னதும் சித்தாந்தம் தான். சங்கரர் சொன்னதும் சித்தாந்தம் தான், ராமானுஜர் சொன்னதும் தான் சித்தாந்தம் தான். இப்ப கடவுள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிவன் இருக்கிறாரு, முருகன் இருக்கிறாரு, சரஸ்வதி, லட்சுமி எல்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் கடவுள் தான். ஆனா கடவுள்னு ஒரு பேர் சொன்னா அது யாரு? இப்ப சிவபெருமான் சாமி தான், முருகன் ஒரு சாமி தான், அதாவது சுப்பிரமணியன், முருகன் இவங்கெல்லாம் சாமி தான், கலைமகள் சாமி தான், பிரம்மன் சாமி தான். ஆனா சாமி அப்படின்னு சொன்னாலே அது யாருக்கு போய் சேரும்? வடமொழியிலையும் இப்படிதான் எழுதுகிறாங்க. சாமி அப்படின்னாலே அது முருகனுக்கு தான் போய் சேரும். அதே மாதிரி சித்தாந்தம்னு சொன்னாலே அது யாருக்கு போய் சேரும்? சைவ சித்தாந்தத்துக்கு தான் போய் சேரும். அந்த மாதிரி புகழ். இப்ப வேதாந்தம் சொன்னா எப்படி சங்கரர் பேர் வாங்குறாரோ, வேதாந்தம்னாலே சங்கரர் தான் ஞாபகத்துக்கு வருவார் எல்லாருக்கும். அதாவது அந்த அளவுக்கு அவரு கவர்ச்சி ஆயிட்டார். அதே மாதிரி சித்தாந்தம் சொன்னா அதுக்கு யாருக்கு அது பெரிய அளவுல உரிமை உடையதா இருக்குதுன்னா சைவ சித்தாந்தம் அப்படிதான் அதுல ஞாபகம் வரும். இப்ப வள்ளலார் சொன்னதும் சித்தாந்தம் தான். இது வள்ளலார் சித்தாந்தம் பேர். ஆனா அது அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கொள்கைக்கான பேரை மாத்துறாரு, அவருடைய பேர்ல அதை வைக்கிறார். ஏன்னா சமரச சுத்த சன்மார்க்கம், சன்மார்க்கம்ங்கிற ஒரு விஷயம் சைவ சித்தாந்தத்துக்கு உள்ளேயும் இருக்குது. ஆனா அந்த சன்மார்க்கம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத, ஏன்னா சைவ சித்தாந்தத்துல சன்மார்க்கம் தான் கடைசி. அதாவது என்ன, அடிமை மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், மகன் தந்தை உறவு, அதுக்கப்புறம் தோழமை உறவு, கடைசியா சன்மார்க்கம் பேசணும்ல சைவத்தால, சரியை கிரியை யோக ஞானம். இந்த சன்மார்க்கத்தை வள்ளலார் அங்கிருந்து எடுக்கிறார். சன்மார்க்கத்தை அதுக்கு எவ்வளவு பெரிய விளக்கம் இருக்குது அப்படின்னு காட்டுறதுதான் வள்ளலாருடைய வேலை. சமரச சுத்த சன்மார்க்கம். சைவ சித்தாந்தம் பேசின சன்மார்க்கத்துக்கு மேல கட்டடம் கட்டுறது. அப்போ வள்ளலாருங்கிறவர் சைவ சித்தாந்தம் சொன்ன அந்த சன்மார்க்கத்தை அப்படியே சொல்லல, அது எவ்வளவு பெரிய அனுபவம் உடையது, அது எவ்வளவு பெரிதாக விரிவடைவது அப்படின்னு அதை விரிவடைய வைக்கிறார். அதே சமயத்துல அது அதுல இருந்து தான் வரணும்னு இல்லை, நேரடியாகவும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால்தான் அவர் என்ன பண்ணாரு, ஞானசரியெல்லாம் எழுதினார். வள்ளலார் எழுதினது ஞானசரியெல்லாம் ஒன்று எழுதுகிறார்.
என்ன நமக்கு செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய செய்தியில இந்த சித்தாந்தம் அப்படின்னு இந்த பேர் புகழ் உடையதா அல்லது பெரிய அளவுல உரிமை உடையதான் சொல்றேன் இருக்குல்ல, அதன் மூலமா எந்த வகை அடிப்படைகள் அல்லது எந்த மாதிரி கருத்துகள் தெளிவானவை அப்படிங்கிறது தான் சித்தாந்தம் அப்படிங்கிறது மூலமா தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. இப்ப வேதாந்தம் அப்படின்ன உடனே சங்கரர் வராருல, வேதம் வருது இல்ல, அந்த வேதாந்தத்தை அதுக்கு மேல சித்தாந்தம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்கணும் அல்லது அது அதனுடைய உண்மை இருக்குதுன்னு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள சில அடிப்படைகள் இருக்குது, அல்லது சில இதுக்கும் தனித்தன்மைகள் இருக்குது. அந்த தனித்தன்மை தான் சித்தாந்தம் என்ற சொல்லால் நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். அதுதான் இந்த இன்னைக்கு விஷயம். இப்போ சித்தாந்தம், இப்போ உங்களுக்குலாம் தெரியும் பாட்டு, அது பாரதியார் ஒரு பாட்டு எழுதினார், குயில் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குயில் பாட்டில் என்ன வரும்னா, அதை வேதாந்தமாக விரித்துரைக்க முடியுமா அப்படின்னு கேட்பார். அது குயில் பாட்டு வேதாந்தம் தான் நிறைய பேர்லாம் விளக்கம் எழுதுகிறாங்க. இந்த தத்துவ சண்டை கவிஞர்கள் எழுதின பாட்டுக்குள்ளே இவங்க எழுதுகிற விளக்கெல்லாம் உண்டு. ஆனால் அதை பாரதியார் நல்ல முடியுமா, நான் அதை தாண்டி எழுதுகிறேன்னு சொல்ல வர்றார். அதாவது அந்த கதையை மாயாஜால மாதிரிலாம் எழுதுவார். இந்த ஒரு குயிலெலாம் வரும், அதில் கடைசியில் அந்த குயில் அது இதெல்லாம் கனவுன்னு சொல்லிடுவார். மாடு குயில் எல்லாம் கனவுன்னு சொல்லிடுவார். ஆனால் அது என்ன சொல்லுவார், இதை வேதாந்தமாக உங்களால் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு நான் எழுதியிருக்கிறேன்னு அர்த்தம். அவ்வளோதான். ரொம்ப நான் ஆராய்ச்சி பண்ண அதில் விரும்பலை. இப்போ பாரதியாருக்கு என்ன கொள்கை அப்படிங்கிறது நமக்கு இப்போ வேலை இல்லை. ஏன்னா இப்போ அது நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு திருஞான சம்பந்தரில் என்ன கொள்கை இருக்குது அப்படின்றது தான் நமக்கு வேலை. பாரதியார் நம்ம அருளாளராக ஏற்றுக்கல. பாரதியார் ஒரு அறிஞர். அவர் மூலமா நான் என்ன கொள்கையை சொல்ல வரேன் அப்படிங்கிறது எனக்கு வேலை கிடையாது. ஏன்னா அவரு எந்த கொள்கைக்கு செட் ஆகணும்னு அவருக்கு விதி இருக்குதோ அப்பதான் வருவார். அதுக்கு முன்னாடி அவர் உண்மையான மனிதர். அவருக்கு மாதிரி உண்மையான மனிதரை பார்க்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ நாமெல்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியல, இருந்தாலும் 4 விஷயத்தை நம்ம காதில் போடுவோம் அப்படின்னு நம்ம வரோம்ல, அதுக்குள்ள நம்ம ஏற்றுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு பக்குவம் உள்ள ஒரு மனிதர் அவர். அவரே தத்துவம் சொன்னார்னு எழுத முடியாது. ஏன்னா அவர் அருளாளர் கிடையாது. ஆனால் பாம்பன் சாமி அருளாளர். ஏன்னா அந்த காலத்தில் இருந்தவர் தான். பாரதியாருக்கும் கொஞ்சம் முன்னாடி தானே இருக்கிறார். வள்ளலாரும் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அருளாளர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பாரதியார் கவிதை பார்க்குறீங்க அப்படின்னா அவருக்கு என்ன மன உணர்ச்சி இருக்கும், அதுக்குள்ள இந்த சமூகம் அரசியல் இதெல்லாம் இருக்கும். ஆனால் பாம்பன் சாமியோ அல்லது வள்ளலாரோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள கடவுள் அனுபவம் தெளிவாக இருக்கும். தெளிவாக இருக்கிறது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் இப்படிலாம் பார்க்கணும். இப்போ சமகாலத்தில் இப்போ திருஞான சம்பந்தர் அருளாளர்னு எழுதுவோம். சமீப காலத்தில் வரலாறுல இருக்கிற பாம்பன் சாமியை வள்ளலாரையும், அது அன்னைக்கு இருந்த சைவர்கள் வரலாறு அருளாளர் ஏற்றுக்கிறதுக்கு தயங்குறாங்கல்ல, பாம்பன் சாமி அந்த போட்டிக்கே வரல. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாகவே தெரியல. அவர் அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியல. எல்லாருக்கும் பாம்பன் சாமியை தெரியவில்லை. அவரை பார்த்தவங்க அவரோட சமகாலத்தில் இருக்கிற சாதாரணமாக மனிதர்கள் சாதாரணமாக பார்த்தாங்க. கொஞ்சம் பேர் அவரை சாமின்னு பார்த்தாங்க, அவ்வளோதான். ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், அதே பலுவோட பார்க்கல யாரும். பலுன்னா ஒரு வலுவோட அல்லது கனமாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருஞான சம்பந்தருக்கு இணையாக பார்க்கணும்னு நம்ம சொல்கிறோம் இல்லை, அந்த வலுவோட பார்க்கணும், அந்த கணத்தோட பார்க்கணும். அதுக்கு நமக்கு இவ்வளோ காலம் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, அது என்ன வேலை பார்த்தது, பாம்பன் சாமி செஞ்ச புத்தகங்கள் நூல்கள் என்ன வேலை செஞ்சதுங்கிறத வச்சு தான் உங்களுக்கு அதுக்கு ஒரு காலம் தேவைப்படுது. அந்த காலம் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது. இப்போ அவங்களுக்கு கிடைக்காது. அதே விஷயந்தான் வள்ளல் பெருமானுக்கு. இப்போ இவங்க 2 பேரும் இப்போ கொள்கையில் ஒருத்தன் வரான்னா இவர், அப்புறம் அனுபவத்தில் ஒருத்தன் வர்றாருன்னா அவர், அந்த மாதிரி 2 பேரும் நின்றுட்டாங்க இப்போ நமக்கு தமிழ் சூழலில். இப்போ நமக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேருமே நமக்கு கடவுள் அனுபவம் உண்டு என்பதை காட்டுகிற ஒரு என்னது சாட்சி. அதில் இந்த 2 பேருக்குமே பொதுவான அடிப்படைங்கிறது தான் சித்தாந்தம். அவரு சன்மார்க்கங்கிற அனுபவத்தை வச்சுக்கிட்டு சமரச சுத்த சன்மார்க்கம். பாம்பனார் அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம் அப்படின்னு அந்த கொள்கைக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. இப்போ வெறும் சைவ சித்தாந்தம் இல்லை, அவர் வெறும் சன்மார்க்கம் இல்லை, அது சமரச சுத்தம். அப்போ அதுக்கான கொள்கை தான் சைவ சித்தாந்தம். அது சைவ சித்தாந்தம்னா சும்மா இல்லை, அது அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதிகம் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்கல்ல. இதுக்கெல்லாம் அடிப்படையானது சித்தாந்தம்.
இப்ப இவங்க 2 பேருமே சித்தாந்தத்தை மறுத்தாங்களா அப்படின்னு கேட்டா முதல்ல இல்லை அப்படின்னு தெளிவா கண்ண முடின்னு எழுதிடலாம். வள்ளலார் உடனே சித்தாந்திக்கு எதிரி அப்படின்னு மறுபடியும் இவங்க என்ன பண்றாங்க, அதே நோக்கத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. இதே நோக்கத்துல இந்த அன்னைக்கு நடந்த சண்டை நோக்கத்திலேயே, அன்னைக்கு என்ன சண்டை நடந்ததுன்னா, வள்ளலார் பாட்டு எழுதுறாருல, அதை அருட்பான்னு போடுறாங்கல்ல. இது பாட்டு திருமுறைகள் மட்டும்தான் அருட்பா, மற்றதெல்லாம் அருட்பா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த வாதத்துக்குள்ள பொருள் ஆராய்ச்சிக்கு நான் போல. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு புத்தகத்துல இவங்களுக்கான அந்த அபிமானம்னா அது மேல வச்சிருக்கிற மரியாதை, அது என்னவா மாறும், அது மேல ஒரு மதமா மாறும். அப்ப மதமா மாறும்போது அப்ப என்ன அர்த்தம், நீ அது அனுபவத்துக்குள்ள வரல, அது அடையாளம் மதமா மாறிடும். இப்ப நான் அடிக்கடி தான் சொல்றது, இப்ப நமக்கு அனுபவம் இருந்தா பேதம் எப்ப பாராட்டுவோம், எப்ப பேதம் பாராட்ட மாட்டோம். பேதம்னா வேறுபாடு. இப்ப எனக்கும் அடுத்தவனுக்கும் வேறுபாடு நான் சொல்லணும். எப்ப நான் வேறுபாடு சொல்லுவேன், எப்ப வேறுபாடு சொல்ல மாட்டேன், எனக்கு கொள்கை தெளிவா இருந்து தப்பா சொல்றான்னா பேதம் காட்டணும். இது முதல் நிலை, நல்லா தெரிஞ்சுக்கணும். இதாவது செயல்பாட்டு முறைக்கே கடவுள் அல்லது சமயம் அல்லது ஆன்மீகம் இதுக்குள்ள நான் தெளிவா இயங்குறேன் அப்படின்னா, இந்த திட்டத்தை நீங்க மறுத்து அதை பத்திலாம் ஒன்றும் நான் என்னால் சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் நான் சமீபத்தில் ஒரு புக்கு பார்த்தேன், ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல ஒரு சில விஷயம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, அதாவது இந்தியாவில் வந்த தத்துவங்கள்ல சங்கரர் முதல்ல வந்தார். அப்போ அறிவாளிகள்லாம் இருந்தாங்க. அதனால அவர் அந்த தத்துவத்தை தெளிவா நேரடியா சொன்னாரு, கடவுளும் நாம வேற இல்லைன்னு. அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் நிறைய பேர் என்னது அது கலியுகத்துல மோசமானவங்களா ஆயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாரு, கடவுள் வேற நாம வேறன்னு ராமானுஜர் சொன்னாரு, அதையே சைவ சித்தாந்திங்க சொன்னாங்க அப்படின்னு அதுக்கு சமாதானம் சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா அது? அதாவது முன்னெல்லாம் நிறைய யோகியன் தான் நான் சங்கரர் வரும்போது அப்போ அவங்க என்ன பண்றாங்களாம், உண்மையை நேரா சொல்றாங்களாம். என்னன்னு, நீயும் கடவுளும் வேற இல்லை, அப்போ எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், அது சரியா இருந்தது. இப்ப மனிதர்கள் பரிசுத்தமானவங்களாம் கிடையாது, அதனால கடவுள் வேற நீ வேறன்னு சொல்லி அந்த தத்துவத்தை ராமானுஜர் போதிக்கிறார். அது எழுதுறாரு. இது ஒரு 100 வருஷத்து புக்கு, அதெல்லாம் நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. அது பிரிக்கும் போதே உடையிற புக்குலாம் சிலது இருக்கும். அப்பெல்லாம் இந்த சமய சண்டை நிறைய நடந்தது. அந்த சமயத்துல வந்த புத்தகங்கள்ல ஒண்ணு அது. இது எதுக்கு நான், அது சகஜானந்தருடைய சிஷ்யர் எழுதின புக்கு. அது சகஜானந்தர் யாருன்னா, சிதம்பரத்துல ஒரு முக்கியமான பள்ளிக்கூடம். அது இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருப்பாருல்ல அது. இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, நானும் இன்னொன்னும் சமரசம் படுத்திக்கிறதுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறேன்ல, இந்த மாதிரி விஷயத்தை வைக்கிறதுக்கு பேர் தான் பின்வாங்கிறது, அல்லது இதைதான் பக்குவங்கிற பேர்ல சொல்லிக்கிறது. நாம ஏமாத்துறதுக்கு, இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு பக்குவங்கிற பேர்ல, ஐயோ அவர் எவ்வளவு பக்குவவாதி, எல்லாத்துக்குமே ஒரு என்னது அது சமமா பார்க்க தெரிஞ்சுக்கிட்டாரு, எல்லாத்தையுமே ஏத்துக்கிறாரு அப்படின்னு நம்ம பாராட்டுறோம்ல, இது ஒரு பொய்மையான விஷயம். இப்ப நீங்க கூட எடுத்துங்களேன், நம்ம வாழ்க்கையில இது சரி இது தப்புன்னு சொல்ல தெரியல, நான் கடைசி வரைக்கும் அந்த குடும்பம் தெளிவா இருக்குதான்னு பாருங்களேன். ஒன்றும் கஷ்ட நஷ்டம்லாம் அப்புறம், இது தப்பு இது சரின்னு அந்த குடும்பத்துக்குள்ள சொல்லாம ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு தெளிவு இருக்காது. ஒன்னு அப்பாவாது அம்மா. ஏன்னா இப்ப நீங்க பழகிறவங்க கிட்ட இது சரி இது தப்புன்னு சொல்ற அளவுக்கு உரிமை இல்லாத நம்ம பழகிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் மழுப்பலாவே போயிட்டு இருக்கோம். வாய்ப்பு கிடைக்கிறப்போ சுரண்டதோ ஏமாத்துறதோ நடக்கும். இது சரி தப்புன்னு சொல்ற உரிமை கொடுக்குற அளவுக்கு பழகணும் முதல்ல. அதுக்கப்புறம் சரி தப்புன்னு சொல்லவே தேவையில்லை, எல்லா வகையிலும் கலக்க முடியும். அப்படி இல்லைன்னா கலக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இப்ப நமக்கு அப்படி வாய்ப்பு வரல. ஏன்னா சமூகம் கொஞ்சம் எல்லாரும் என்னத்தை போதிக்க ஆரம்பிச்சுட்டான், நீங்க தனியா எல்லாத்தையும் பண்ணணும், நீங்க தனியா உங்களுக்குள்ள வாழ்ந்துடலாம், தனியா நீங்க தியானம் பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துட்டான். ஏன்னா தியானங்கிறது சரியானது, ஆனா அது எல்லாருக்குமானது கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள எல்லாரும் பயிற்சி பண்ண முடியாது. நாம சாதாரணமா உடம்பு எடுத்துட்டோம், சாதாரணமா சாப்பிட்றோம், சாதாரணமா ஆசாபாசம் உண்டு, இதுக்குள்ள நாம வருத்தப்பட்டு என்ன பண்ண முடியாது. எல்லாருக்கும் தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ண முடியாது, ஆலோசனை கொடுத்து எல்லாரையுமே காட்டுலையோ மரத்துலையோ உட்கார வைக்க முடியாது. விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமான இருக்கிற ஆசாபாசங்களோட தானே இந்த சமூக கட்டமைப்பு.
இந்த கட்டமைப்புக்குள்ள தெளிவான விஷயம் என்ன அப்படின்னா, குறைஞ்சபட்சம் எந்த அணுகுமுறையா இருந்தாலும் இது சரி இது தப்புன்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆள் அந்த வீட்டில் உரிமை உள்ளவங்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வேலைக்கு ஆகாது. இது முதல் விஷயம். இந்த சரி தப்புன்னு முதல்ல நான் இப்ப சொன்னேன் இல்ல, இதுதான் எது சமரசம்ங்கிறத தெளிவு. சமரசம்னா என்ன? நான் ஏற்கனவே ஒரு நாள் இதை நம்ம ரொம்ப விரிவா ஒரு வாரம் பேசியிருக்கிறோம். சமரசம்னா கலந்து போறது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுக்கறது அப்படிலாம் கிடையாது. இதுதான் அப்படின்னு சொல்றது. இதுல தான் உங்களுக்கு சுத்தம் வரும். எல்லாத்தையும் கலந்துட்டீங்கன்னா சுத்தம் வருமான்னு கேட்டா அதுக்கு புதுசா வரும். அது விஷமா அல்லது அமுதமான்னு தெரியாது உங்களுக்கு. நம்ம அடிக்கடி ஒன்று சொல்லுவோம்ல, உங்களுக்கே தெரியும், நிறைய வீட்டு பொருட்கள் 2 விஷயத்தை கலந்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் அது விஷமா மாறிடும். அது ரொம்ப நேரம் விட்டு வச்சிங்கன்னா. இப்போ மாவை கூட எடுத்து வச்சிங்களா, அதை அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா அது புளிச்சு அப்புறம் கல்லாகி சாராயமாக மாறுது இல்லை. அது புரியறதுக்கு சொல்கிறேன் நான். இட்லி மாவு தான், தோசை மாவு தான், 2 நாளைக்கு அதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது புளிச்சு அது விஷமாக தானே மாறுது. அப்போ இந்த கலப்படங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி அந்த கால எல்லையை தானே மாறுது இல்லை. அப்படி மாறாமல் இருக்கிற விஷயமா, அது கெட்டு போகாத விஷயமா இருந்தால் தான் இந்த 2 கலக்கிறது அப்படிங்கிறதுல சமாதானம் போகிறது அப்படின்றது. அதில் கூட இன்னும் ஒரு தெளிவாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நெய்யும் தேனும் சம இடையில கலந்தா அது நல்ல என்னது அது விஷமாக மாறிடும். உங்களுக்கு அதெல்லாம் கூட தேவையில்லை. நல்ல முந்திரி பருப்பை கொடுத்துட்டு நெய்யை ஊற்றி போட்டிங்கனாலே அவர் 2 நாளில் போய் தண்ணி வச்சு போய் சேர்ந்துருவாங்க. நல்ல முந்திரி பருப்பு இதெல்லாம் நல்லா கொடுத்து, பச்சை பருப்புலாம் நல்லா கொடுத்து, அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த மாதிரி நெய் ஊற்றி சாப்பாடு போட்டிங்கனாலே அவர் நல்லா தண்ணி சுரம் போய் சேர்ந்துருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இது நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கலக்கிறது சமரசம் சொல்கிறீங்கல்ல, இந்த சமரசங்கிறது இந்த மாதிரி தான் உங்களுக்கு அனுபவம் ஆகுமே தவிர அது ஒரு நன்மை அப்படிங்கிறதா அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா அதுக்குள்ளே இதுதான் கொள்கைன்னு தெளிவாகாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது சமரசம்லாம் கிடையாது. அது நம்ம விரிவாக பேசிட்டோம். அதனால் அது மறுபடியும் அதை நான் பேசலை. என்ன செய்தி அப்படின்னா, நான் இப்போ இந்த மாதிரி இந்த பக்குவமாயிட்டேன், பக்குவமாக இருக்கிறேங்கிற பேரில் விட்டு கொடுக்குறதா வருது இல்லை. இது முதல்ல என்னவாகக்கூடாது, நமக்குள்ள இந்த நோய் வரக்கூடாது. இதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்குள்ள இயங்குறேன் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அதை எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. முதல்ல நீங்க எது சரி எது தப்புன்னு சொல்ல கத்துக்கிறீங்களோ, இந்த சென்டென்ஸை தத்துவ உலகத்துல நேரடியாக எழுதினவர் வள்ளலார் தான், மற்ற யாரும் எழுதலை. இது நீங்க வள்ளலார் உரைநடை பகுதி படிச்சீங்கன்னா தெரியும். நான் அதை அங்கே அருள்ஜோதி அண்ணா ஆலயத்தில் அதை படிச்சே காட்டியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, அதாவது இது நமக்கு புரியும். இதை உரைநடையில தத்துவத்தில் தெளிவாக எழுதினவர் வள்ளலார் உரைநடை பகுதியில் எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னா, இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இருக்கிறோம்ல, இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இருக்கிறவன் தொடர்ந்து அந்த பாதையில போனா நீ எதிரியை சந்திக்காத வாழ்க்கையே உனக்கு அமைத்து தரப்படும் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போவார். அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு இப்ப சொல்றேன் பாருங்க. அதுதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது. இந்த எதிர்க்கிற விஷயம்னு ஒன்று இருக்குது இல்லை, எதிர்க்கிறதுனா இது சரி தப்புன்னு சொல்றது. இந்த சரி தப்புங்கிறதுல சின்ன சின்ன சிக்கல் வரும். சின்ன சின்னதாக வந்தாலும் சரி, உங்க சத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். அதுலலாம் ஒன்றும் பெருசாக மாட்டிக்க மாட்டீங்க. ஏன்னா அதுல கூட கடவுள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அவன் சத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பிரச்சனையை கொடுக்குறாரு. எல்லாருக்கும் அவனால அதுல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அது நீங்க எல்லாரையும் சமரசம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எனக்கு அது நல்ல அனுபவம் உண்டு. நிறைய பேரை நாம பார்க்குறோம், அவன் சத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பிரச்சனை இருக்கும். அதாவது அதனாலதான் சைவ சித்தாந்தம் பேசும்போது பேராமல் ஊட்டும் பிரான்னு கடவுளுக்கு பேர். அதாவது நாம அடிபடாம நமக்கு அந்த வினையை ஊற்றவர் அப்படின்னு பேர். அதுல 2 அர்த்தம். வினைய கொஞ்சம் கூட என்ன பண்ணாது, கீழே போடாமையும் விட்டுருவாரு. அதே சமயத்துல உங்களுக்கு அடி வாங்காமையும் விட்டுருவார். அதான் பேராமல் ஊட்டும் பிரான் அப்படின்னு பேர். திருவருட்பயன்ல அந்த வரி வரும். பேராமல் ஊட்டும் பிரான்னா புக்காம கொடுக்குறவர். புக்காம கொடுக்குறாரு கிராமத்துல சொல்ல மாட்டோம். புக்காம கொடுக்குறாருன்னா கொஞ்சம் கூட அதுல இருந்து ஒழுவாது. அதுக்கப்புறம் என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு கொடுக்குறாருல தட்டுல நீங்க நசுங்கி போக மாட்டீங்க. அதுலயும் பேராமல். இந்த 2 அர்த்தம் அதுல இருக்கும். இப்ப நம்மள தட்டுறோம் இல்ல, இப்ப நீங்க வெள்ளிய
வந்து ஒரு சாமான் அந்த கடவுளுக்கு ஒரு பொருள் செய்யறதுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், கடவுளுக்கு முகம் செய்கிற கொடுக்குறீங்க, அந்த தகடு எடுத்துட்டு தானே அவங்க செய்கிறாங்க. அப்போ செய்யும்போது அவன் எங்கே வேகமாக தட்டணும் எங்கே பொறுமையாக தட்டணும்னு தெரியல, அந்த மாதிரி தட்டுவார். சில இடத்துல வேகமாக தட்டினா பள்ளம் வேணுன்றதுக்கு தான் தட்டுவாங்க, மற்ற இடத்துல பொறுமையாக தான் தட்டுவாங்க. இந்த மாதிரி கடவுள் அந்த வேலையை செய்வார். அது இன்னும் கேட்டால் தங்கம் செய்கிற மாதிரி, அதை கொஞ்சம் விட்டுக்கணும், செதறனா காசு வீணாயிடுது இல்லை, அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக அந்த கடவுள் வினையை கூட்டுவிப்பார் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இதில் முதல் குவாலிஃபிகேஷன் இதுதான். இது சரி இது தப்புன்னு சொல்கிறது தான் முதல் குவாலிஃபிகேஷன். வினை கொள்கைக்குள்ளேயோ அல்லது உங்கள் வாழ்க்கையிலேயோ கடவுளை அனுபவிக்கிற அல்லது கடவுள் உண்டு என்று சொல்லுகிற ஆன்மீகத்துக்கு வருகிற பாதையில் முதல் தகுதி எது என்று சொன்னால், இது சரி இது தவறு என்று சொல்லுகிற, அதை சொல்லுவதற்கு உரிய மனநிலை முதல்ல. சொல்லலைனாலும் பரவாயில்ல. ரெண்டாவது அதை எடுத்து சொல்லணும். மூணாவது அதுக்காக போராடணும். இது இந்த 3 கட்டமாக முதல்ல முடியும். அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இதில் தெளிவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த செயல் வரும். எந்த செயல்னா அடுத்தவங்களுக்கு உதவுறது அப்படிங்கிற செயல் வரும். அதுக்குள்ளே தொடர்ந்து போகும்போது உங்ககிட்ட பெரிய பிரச்சனையா மலை மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு தெரியும், இப்போ சில இதெல்லாம் கீழே கிடக்கும், அது போய் இப்போ நிறைய பொருள் அப்படி வந்துச்சு, அது இப்போ அப்படியே கனமாக இருக்குன்னு போய் எடுக்க போனால் பஞ்சு மாதிரி மேலே வர மாதிரி பொம்மைங்க வருது இல்லை, அந்த மாதிரி பெரிய மலை மாதிரி இருக்கும். அதை கிட்ட போய் எடுத்தீங்கன்னா உங்கள் கையால் தூக்குற மாதிரி அதை மாற்றிடுவாங்க. ஆனால் அது மலையாக தான் இருக்கும். எதுக்கு இது சொல்கிறேன் புரியுதா? அது இந்த விஷயத்தில் வர்றவனுக்கு அவன் தெளிவாக இது சரி இது தப்புன்னு சொல்கிறான்ல, அவன் ஜீவகாருண்யனா இருக்கும்போது அவனுக்கு வருகிற இந்த மலை மாதிரி விஷயம் மலையே தான் வரும். ஆனால் அந்த மலையில் நசுங்காத மாதிரி அவன் கையில் தூக்குற மாதிரி அது மாறும். இதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது முதல்ல, இது அடுத்த கட்டம். மூணாவது கட்டம் என்னன்னா, அவனை நோக்கி பிரச்சனையே வராத மாதிரி போகும் அப்படிங்கிறார் வள்ளலார். உரைநடையில் தெளிவாக இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இது அவனுக்கு தருகிற சாட்சி. இது யாருக்கு தர்ற சாட்சி? இது வெளி உலகத்து சாட்சி கிடையாது. இந்த சாட்சியை தான் திருவள்ளுவரும் ஏற்றுக்கிறார். அவர் தான் அவர் சொன்ன இடம் தான் ரெண்டு இடம். ஒன்று, நல்லார்கன் பட்ட வறுமையின் இன்னாதே, நல்லவனுக்கு வர்ற வறுமையை விட கொடுமையானது படிக்காதவங்கிட்ட இருக்கிற செல்வம். நல்லவங்கிட்ட இருக்கிற பணம் இருக்குது இல்ல, அதை விட கொடுமையானது எது? படிக்காதவங்கிட்ட இருக்கிற பணம் அப்படிங்கிறார். அப்போ படிக்காதவங்கிட்ட இருக்கிற பணத்தை புரிய வைக்கிறதுக்கு எது பயன்படுதுங்க? நல்லவங்கிட்ட இருக்கிற பிரச்சனை. இது எல்லாருக்கும் தெரியுது. படிக்காதவங்கிட்ட இருக்கிற பணத்தை பற்றி நமக்கு தெரியல, ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் கொடுக்குற ஊமை என்ன? ஐயோ நல்லவங்க தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஆனால் அதை விட கொடுமையானது அவங்ககிட்ட இருக்கிற பணங்கிறார். அப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சாட்சி எது? நல்லவங்களுக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனை. அப்போ நல்லவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறது தானே அவருடைய ஏற்றுக்கிறாருன்னு அர்த்தம் திருவள்ளுவர். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த பிரச்சனைக்கு நீ காரணம் கேட்காதங்கிறார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். நீ காரணம் கேட்கக்கூடாது. ஏன்னா அது அவன் வாழ்க்கையில அவனுக்கு தெரிஞ்ச விஷயமா, அவனுடைய தெளிவா அது இருக்கும். உனக்கு அது புரியாது. ஏன்னா அவன் கூட பழகினாலோ அல்லது அவன் கூட இருந்தால் தான் அது தெரியும். இதுதான் இது திருவள்ளுவர் சொல்றது. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கடவுள் அனுபவத்தில் போற எனக்கு ஏன் என்னுடைய மனத்துக்கு என்னுடைய அறிவுக்கு தெளிவான சாட்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறான். அதனால அதை நான் எல்லாருக்கும் அதே மாதிரி புரியாதுன்னு அர்த்தம். இது கண்டிப்பா உண்டு, உண்மை. இது இன்னைக்கு நேற்று வள்ளலார் மட்டும் இது சொல்லல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொன்னதுதானே அது. அப்ப திருவள்ளுவர் என்ன கதைக்கா பேசினார்? அதை கதைக்கெல்லாம் பேசல, வாழ்க்கையில அனுபவிக்கிறவனுக்கு அந்த உண்மை தெரியும்னு அர்த்தம். அந்த உண்மை தெரியுங்கிறத பேசுறதுக்கான இடம் தான் நம்ம இங்க தமிழ்நாட்டில் அதை பத்தி தெளிவா பேசிருக்கிறோம். இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தாந்தங்கிறதுக்கான பேஸே இதான். இன்னைக்கு ஏதோ சைவ சித்தாந்தம்ன்றது பேரு, அது கொள்கையா எழுதுறது. ஆனா சித்தாந்தங்கிறதுக்கு அடிப்படை எப்படி? நான் என்னது எத்தனைலாம் இப்போ நீங்க வேதாந்தத்துல தான் திருமூலர் திருமந்திரமும் சேரும், வேதாந்தத்துல தான் திருஞான சம்பந்தர் தேவாரமும் சேரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் படிக்கிறதுக்கு இருக்குதோ அதெல்லாம் வேதாந்தம்.
தெரிந்து கொள்வதற்கு உரிய நூல்கள் அப்படின்னு வித்துனா டு நோ, படிப்பதற்கு, தெரிந்து கொள்ளுவதற்கு. வித் அப்படின்னா அதுக்கு என்ன டெர்மினாலஜிக்கு மீனிங்னா டு நோ, தெரிந்து கொள்ளுவதற்கு அப்படின்னு அர்த்தம். என்ன புக்கு இருக்குதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு அர்த்தம். அது நேரம் என்ன பண்ணாது, உங்களுக்கு அதுவே கொடுக்காது. அது உங்களுக்கு வாழ்க்கையா வந்தாதான். இதுல ஒரு சின்ன இடைவெளி. என்ன இடைவெளினா, இப்ப நம்ம ஒரு ஆள் திருஞான சம்பந்தர் தேவாரம் படிக்கிறோம், அல்லது பாம்பன் சுவாமியோட சண்முகவாசம் படிக்கிறோம் பேசுங்களேன். இந்த படிச்சு கடவுள்கிட்ட கேட்டு நம்ம வாழ்க்கைய நாம என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு வர பிரச்சனைய தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப நான் பாம்பன் சாமி சண்முக கவசத்தையும் பஞ்சாமிர்த வண்ணத்தையும் பாராட்டி பேசுறதுக்கு வரல, அடுத்த வாரம் தான் அது. இந்த வாரம் பேசும்போது உங்களுக்கு அதுல தீந்துதா அப்படின்னு கேட்கறேன்னு வச்சுங்களேன். அடுத்த வாரம் தீருன்னு சொல்லுவேன், அது வேற விஷயம். தீந்துதா அப்படின்னு கேட்கும்போது எப்படி தீர்ந்தது அப்படின்னு கேட்பேனால. நம்ம சொல்றோம், இப்ப வள்ளலார் அப்படிலாம் பாட்டு எழுதல. வள்ளலார் நீங்க இதை பாடி வள்ளலார் பாட்டை வேண்டுகோள்லாம் அவர் வைக்கவே இல்லை. அது ஒரு முக்கியமான வேறுபாடு, திருமுறையில இல்லாத ஒரு வேறுபாடு வள்ளலாருக்கு உண்டு. ஏன் அப்படின்னா வேண்டுகோள் விஷயமே வேலைக்கு ஆகாது அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். ஆனா வேண்டுகோள் விஷயம் வேலைக்கு ஆகும் அப்படிங்கிறதுல பெரிய வேலையை பார்த்தவர் பாம்பனார். இந்த ரெண்டு வேலையுமே இருக்குது. இதுக்கு எப்படி வேறுபாடு தெரிஞ்சுப்பீங்க, இதுக்கு எப்படி சமாதானம் அடைவீங்க? இதெல்லாம் சித்தாந்தம். ரெண்டும் புக்கு தானே. இப்போ பாம்பனார் எழுதும் புக்கு தான், வள்ளலார் எழுதும் புக்கு தான், திருஞான சம்பந்தர் எழுதும் புத்தகம் தான். இது உங்களுக்கு கேள்வியா வராதனால பிரச்சனை இல்லை. நான் கேள்வி கேட்கும் போது அது பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஆளுக்கு குழந்தை இல்லை, அவங்க போய் சாமி கிட்ட பாட்டு பாடி குழந்தை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ குழந்தைக்காக எத்தனை பேர்லாம் படித்தாங்களோ எல்லாருக்கும் குழந்தை பிறந்ததா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? சரி விடுங்க, குழந்தையே பிறக்காதுன்னு ஒரு ஆளுக்கு முடிவு பண்ணிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணிக்கலான்னு அப்புறம் ஒருத்தன் கேட்பானா இல்லையா? ஒரு அறிவாளி அவங்களுக்கு குழந்தையே பிறக்காதுங்க, இதுக்கு மேலே தெளிவாக டெஸ்ட் பண்ணிட்டு அவன் போய் படிச்சுட்டு பிறந்ததா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? அப்படி ஒரு ஆளை டெஸ்ட் பண்ணலாமா? அதுவும் இருக்குது, அதுவும் நடக்கும், நடந்திருக்குது, அதுல பிரச்சனை இல்லை. அது எந்த மாதிரி முறையில நடந்திருக்குது அப்பதான் நமக்கு புரிஞ்சுக்க நம்மளால முடியாது. நடக்கும். நான் சொல்றது வெளிநாடுலாம் போய் அது முடியாதுன்னு வெளிநாட்டுல டாக்டருங்கெல்லாம் சொல்லியும் அப்புறம் சண்முக கவசம் திருச்செந்தூர்ல 6 நாள் இருந்து படிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய தத்து எடுத்துன்னு வந்துட்டாங்க. இந்த தத்து எடுத்த பிறகுதான் அந்த குழந்தை இந்த சண்முக கவசத்தோட பவரே வேலை செய்யுது. இப்ப 2 குழந்தை இருக்குது, அவங்க பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கிறாங்க. இப்ப எதுக்கு இந்த கதையை சின்னதாக சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது படிச்சா நடக்கும், ஆனா இதுக்குள்ள நடுவில் என்னென்ன நடக்கும் அதான் விஷயம், அதான் சித்தாந்தம். இது படிச்சா நடக்குங்கிறது வேதாந்தம், இது என்னென்னலாம் நடந்தா இது நடக்கும் அப்படிங்கிறது சித்தாந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, படிக்கிறது மட்டுமே வேலைக்கு ஆகாதுன்னு அர்த்தம். அதை தாண்டி சித்தாந்தம்னா நீ என்ன வேலை பார்த்த, அதுக்குள்ள எது எது உன் மனநிலை திருந்துச்சு, அதுக்குள்ள நீ என்ன அனுபவிச்ச, அதுக்குள்ள என்ன உனக்கு மனம் மாறிச்சு, அல்லது உன் வினை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இருக்குது அதுக்குள்ள. அந்த கணக்கு இப்ப நிறைய பேருக்கு என்ன பண்ணீங்கன்னா, இப்ப பிரச்சனை இருக்கும்போது நம்ம கடவுளை நினைக்கிறோம்ல, கொஞ்சம் அதெல்லாம் இப்ப வழிபாடு பாராயணம் கூட பண்றோம். அந்த அன்னைக்கு பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு அழுத்தமா உருகி படிக்கிற மாதிரி அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு படிக்க மாட்டோம், அது ஒரு கடமையா படிப்போம். அதே மாதிரி இதை படிக்க முடியல. முதல் நாள் இருந்தது சித்தாந்தம், இப்ப இருக்கிறது வேதாந்தம். அது பிரச்சனை இருக்கும்போது அழுத்தமா படிக்கிறோம்ல, உருகி கண்ணில் தண்ணி அப்படியே ஃபீல் பண்ணி படிக்கிறோம்ல, அது சித்தாந்தம். ஏன்னா எனக்கு பிரச்சனை இருக்குது, அனுபவம். ஆனா அது அடுத்த நாள் பிரச்சனைலாம் முடிஞ்ச பிறகு அது வெறும் படிப்பு பாராயணமா ஓடிட்டு இருக்கும், அதுக்கு பேர் வேதாந்தம். ஆனா சங்கரர் வந்ததுனால வேதாந்தத்துக்கு ஏன் அது வெளியே போகுது, ஏன் சித்தாந்தம் வேற மாதிரி வருது. இப்ப சண்முக கவசம் படிச்சா நடக்கும்னு யாருக்கு வரும்? அவன் சித்தாந்தியா இருந்தா வரும். சண்முக கவசத்தை படிப்போம் அப்படின்னா அவன் கட்சி வரைக்கும் அனுபவத்துக்கு வர மாட்டான்னு அர்த்தம். அப்ப அனுபவத்துக்கு வர்றதுங்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்கிற முக்கியமான விஷயம். அதுதான் என்ன அப்படின்னா, இப்ப நாமெல்லாம் எடுத்த உடனே தான் நாம எல்லாருமே தனித்தனி அப்படின்னு ஒரு விஷயம். முதல்ல நீங்க நானுங்கிற எல்லாருக்கும் இல்ல, இது எல்லாமே தனித்தனி. அப்ப என்னன்னா, உயிர் அல்லது ஆன்மாக்கள் பல.
இது உண்மை. எது? உயிர் என்பது ஒரு தனி பொருள், அது உண்மை. அது இந்த உடம்புக்குள் இருக்கிற தனி ஆள். அவங்க உயிர் வேற, ஏன் உயிர் வேற அப்படின்னு முதல்ல ஒரு விஷயத்தில உங்களுக்கு தெளிவு வரணும். இந்த நம்பிக்கைன்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். நம்பிக்கைன்னு சொன்னாக்கா அது கடைசி வரைக்கும் வீணா போனது. தெளிவு வரணும். அதுக்கப்புறம் தான் இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு என்னவானது, நாம் தெளிவு பெறுவதற்கு தரப்பட்டது அப்படின்னு ரெண்டாவது புரியணும். அப்ப அதுவும் உண்மைதான். ஆனா அதுக்கும் எனக்கும் உறவு தான் பேசணும். அதுதான் நான் கேட்டா இல்ல, அதுக்கும் எனக்கும் உறவு இருக்குது, அது வேற நான் வேற. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் வேற ஒண்ணு கடவுள், அதுக்கு எனக்கு என்ன உறவு அப்படின்னு இந்த மூணு விஷயத்தையும் உறவா பார்க்க ஆரம்பிச்சு அதுக்குள்ள அனுபவமா நினைச்சீங்கன்னா அதுக்கு பேரே சித்தாந்தம். இந்த சங்கரர் சொன்னது வேதாந்தம் சொன்னல, அதுல அப்படிலாம் கிடையாது. அதுல இப்ப நான் பார்க்கும்போது வேற வேற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையில என்ன, எல்லாம் ஒண்ணு. அந்த ஒண்ணுன்னு தெரிஞ்ச பிறகு இது எல்லாம் இல்லை அப்படின்னு பாரு. புரியுதா அது அர்த்தம்? இப்ப நான் பார்க்கும்போது எனக்கு சரியா பார்க்க தெரியல, எனக்கு அறிவு வந்து மந்தமா இருக்குது, நான் எல்லாம் வேற வேற நினைக்கிறேன். ஆனா உண்மையில எல்லாமே ஒண்ணுதான். அந்த நான் எல்லாமே ஒண்ணுதான் நான் மாறிட்டேன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு இது எதுவுமே தெரியாது, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரும் வேதாந்தம். அது யாரால அந்த வேதாந்தம் பேர்? இருக்கு சங்கரால அதுக்கு வேதாந்தம் பேர். ஆனா இப்ப நாம சொல்றோம்ல சித்தாந்தம், அதுல என்னன்னா நீயும் உண்மை, நானும் உண்மை, எனக்கு இந்த உலகமும் உண்மை. ஆனா இதுக்குள்ள இருக்கிற உறவுல நான் எப்படி சரியா இருக்கணும். இப்ப நாம எல்லாரும் குடும்பத்துல பிறந்திருப்போம், ஆனா எல்லா பிள்ளையும் பிள்ளையா இருக்குதா, எல்லா அப்பனும் அப்பனா இருக்கிறானா? இப்படி ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? சில பேர் எங்க அப்பா அம்மா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்ல பிள்ளையா இருப்பேன்னுவான். சில பேர் நான் வந்து நல்ல பிள்ளையே இல்லை, எனக்கு எங்க நல்ல அப்பா அம்மாவா இருக்கிறோம் சில பேர் இருக்கிறான். இப்ப நல்ல பிள்ளையுங்கிறதுக்கும் பொதுவுல இல்லை, நல்ல அப்பா அம்மாங்கிறதும் பொதுவுல இல்லை. இது வித்தியாசமா இருக்குது. அப்போ உறவுல தான் வேறுபாடு இருக்கு. என்ன உறவுல வேறுபாடு இருக்குது? அப்பா அம்மா புள்ள அப்படின்னா இந்த மாதிரி பொறுப்புங்க, அப்படி எல்லாமே ஒரே மாதிரி இல்லைல்ல. அப்பா அம்மாங்கிற உறவுங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனா எல்லா அப்பா அம்மா உறவும் ஒரே மாதிரி இல்லை. அப்ப இதுல நான் என்னத்தை புரிஞ்சுக்கிறது? அப்ப உறவில் நாம் எதை கண்டுபிடிக்கிறோம், எதுக்குள்ள தெளிவடைகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இது எல்லாமே உண்மை அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். அப்ப இந்த காரணத்துக்கு வேறுபாட்டுக்கு தான் நம்ம என்ன பேர் வைக்கிறோம்? வினைன்னு பேர் வைக்கிறோம். ஏன் கர்மா, ஏன் விதின்னு பேர் வைக்கிறேன்ல. அப்ப நான் என் அப்பா அம்மா எனக்கு இப்படி வந்ததுக்கு காரணம் ஏன் விதின்னு நாம என்ன வச்சு பேர் கொடுக்குறேன். நான் பொய்ன்னு சொல்லல. இதுவே சங்கரர் சொல்றது இதெல்லாம் சும்மாப்பா, நீ அங்க போன பிறகு இதெல்லாம் இல்லை, இப்ப எல்லாம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இதுவும் உண்மை, இது எல்லாமே உண்மை. இதுக்குள்ள நடுவுல ஒண்ணு இருக்குது, இதுக்கு பேர் விதின்னு சொன்னால. அந்த விதி எதனால அப்படின்னு கேட்டா, எனக்கு வந்து அறிவு இல்லாத ஒரு நிலவரத்தை நான் தெளிவாகிறதுக்கான விஷயம்தான் இதெல்லாம் அப்படின்னு நமக்கு வருது. இப்ப இப்படி வச்சுங்களேன், இப்ப நாம எல்லாரும் இருக்கிறோம். அந்த படிப்புன்னு வந்தா என்ன படிப்போம்? படிப்புன்னு வந்தா என்ன படிப்போம்? இப்ப வாழறதுக்கு உலகத்துல பணம் வேணும், அதுக்கு தானே படிப்போம். இப்ப சைவ சித்தாந்தம் படிச்சா பணம் வரும் அப்படின்னா அதுவும் தான் படிப்போம். ஆனா சைவ சித்தாந்தத்தினால பணம் வரல, எப்ப படிக்கலாம் அப்படின்னா நம்ம எப்போ நமக்கு இதுல இருந்துலாம் இந்த வாழறதுக்கு தேவை வந்து சரியான பிறகுதான் படிக்க முடியும். இல்ல வாழறதுக்கு எந்த தேவையும் இல்லைன்னா வந்து உட்காந்து படிக்கலாம். ரெண்டுக்கு தான் போகணும். ஒண்ணு சுத்தமா இல்லைனாலும் வந்து உட்காரலாம், இல்லைன்னா இருந்தாலும் வந்து உட்காரலாம், பின்னாடி வந்து உட்காரலாம். அப்ப ரெண்டு தரப்பு தானே வந்து உட்காரும். அப்ப என்ன விஷயம் அதுக்குள்ள? இதெல்லாம் கடந்த பிறகு இன்னொன்னு தேடி வருது இல்லை. அப்பதானே அதுக்கு நம்ம சித்தாந்தம் வச்சாலும் சரி, என்ன தத்துவம் பேர் என்ன பேர் வச்சாலும் அதை பத்தி கவலை இல்லை. விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்னது அது? நான் உறவில் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. அந்த உறவை உண்மைன்னு முதல்ல சொல்லணும். அதுல எப்படிப்பட்ட உண்மைகள் இருக்கிறதுங்கிறது தான் இந்த சித்தாந்தத்துல இருக்கிற வளர்ச்சி. ஆனா வேதாந்தத்துக்குள்ள அந்த வளர்ச்சி கிடையாது. அதுல என்னன்னா, உங்களுக்கு நீங்க
உங்களை தவிர அப்படின்னு போய் கடைசியா ஒண்ணும் இல்லை நிற்கும். அப்ப நீங்க அதுக்குள்ள தொடர்ந்து வர முடியுமா? அதுக்கு பதில் சொல்றது வேற. இப்ப நீங்க சில விஷயங்கள்லாம் இருக்கும். ராமாயணம் இருக்குன்னு வச்சுங்களேன். ராமாயணம், மகாபாரதம் மனிதனுக்கு மகத்தான நூல்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு உதாரணம் காட்டுறதுக்கு அந்த மனிதர்கள் வாழ்ந்தது வாழ்க்கை இருக்குல்ல, ராமாயணத்துல பாத்திரங்கள், அதுதானே நம்ம கவிஞர்கள் சொற்பொழிவாளர்கள்லாம் சொல்றாங்க. அதுதானே உதாரணம் காட்டுவாங்க. சார் ராமன் பாரு இந்த சமயத்திலையும் இப்படி வாழ்ந்தான், பரதன் இவ்வளவு தெளிவா இருந்தான் இல்லையா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு புரிய வைக்கிறதுக்கு இன்னொன்னு தேடுறாங்கல்ல. இதெல்லாம் வேதாந்தம் தான். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இது இந்த உண்மை, நான் இதுதான் எனக்கு தான் உண்மை, இதுக்குள்ள அது பொருத்தமாகுமா? எனக்கு ஏன் பொருத்தமாகல? தொடர்ந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருப்போம். இப்ப நீங்க இதுக்குள்ள இப்படிலாம் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஒரு 3 மெத்தட் தான் இதுல. என்ன 3 மெத்தட் அப்படின்னா, உங்களுக்கு சொல்லுகிற உதாரணம், அதுக்கப்புறம் எனக்கான உறவு, எனக்கான அனுபவம். இந்த உறவுல நான் உண்மையை பார்க்கணும், என் அனுபவத்துல நான் இருக்கிற எனக்கு என்ன உண்மை தெரியுதுன்னு பார்க்கணும். இந்த உதாரணத்துல நான் சொல்லி என்னை ஏமாற்றிக்க கூடாது. இதுதான் முதல் விஷயம். சரி, இப்ப சங்கரர் சொன்னது தொடர்ந்து எனக்கு ஒத்து வருதா அப்படின்னா, அது ஏதாவது ஒரு பாத்திரங்களோட போய் நிற்கும். அது உங்களோட ஒத்து வரணும், என் அனுபவத்தோட எனக்கு ஒத்து வரணும். அதை நான் இன்னொரு சொல்லால மட்டுமே சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒரு சொல் இருக்கும், ஒரு தத்துவத்துக்கு நிறைய சொல் இருக்கும். இப்போ வள்ளலார் கூட சொல்றாரு, அதுக்கு தான் சொல்லுக்கு பொருள் சொல்றதுலாம் அதுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி எனக்கு எது நிதர்சனம் அல்லது உண்மை, எனக்கு எது உறவா இருக்குது, எதுல உண்மை இருக்கிறது அப்படின்னு நான் போகணும். அப்படி இல்லாம இப்போ ஒரு தத்துவத்தை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கல, இப்ப சங்கரரையோ ராமானுஜரையோ படிக்கிறீங்க அல்லது படிக்கிறாங்க, ஒரு தத்துவம் பேசுறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த தத்துவம் பேசும்போது நிறைய வார்த்தைங்க சொல்லுவாங்க. இது இந்த பிரக்ஞை, அது இப்படிலாம் நிறைய வார்த்தைங்க போடுவாங்க. இது இந்த அனுபவத்துக்கு போகுது, எல்லாம் இல்லாத அனுபவத்துக்கு போகுது, இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. நாம வாழறது என்னது? நம்முடைய இயல்பான மனம், அதுக்குள்ள மெய்வாய் கண் மூக்கு செவி, இந்த மாதிரி ஐம்புலன் அனுபவம், இதுக்குள்ள நமக்கு என்ன ஆசை, இதுல இருந்து நாம எப்படி வெளியே வந்தோம், இதுக்குள்ள என்ன உறவு நாம வச்சிருக்கிறோம். இப்ப என் உடம்புலயே நான் என்ன உறவு வச்சிருக்கிறேன்? இப்ப என் உடம்பு இருக்குன்னு வச்சுங்களேன், நான் என் உடம்புக்குள்ள என்ன உறவு வச்சுக்கிறேன்? நல்லா அதுக்கு சாப்பாடு போட்டு அதுக்கு தூங்க வைக்கணும்ல, அதுக்கு சாப்பாடு ஒழுங்கா போடணும், முறையா அதை கழுவணும். உங்களுக்கு தெரியல, உடம்பை முறையா கழுவி மொழிவி காப்பாற்றலைன்னா அது உதவாது. அதுக்கே உங்களுக்கு பாதி நாள் தேவைப்படும். நீங்க நல்லா கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு காலைல எழுந்து எவ்வளோ நேரம் இந்த உடம்புக்கு வேலை பார்த்தோம், அதையே கழுவி மொழிவி, அதையே அதுக்கு என்னென்னலாம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்க ஆஃபீஸில் வேலை பார்க்கறதா இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த உடம்பு விஷயமாவே பாதி நேரம் ஓடி 12 மணி நேரத்துக்கு குறையாம அதில் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது நம்ம வெளியில ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போதே நம்ம உடம்பையும் பார்த்து தானே வேலை பார்க்குறோம். காலை எங்கே வைக்கலாம், உடம்பை எங்கே வைக்கலாம், முதுகு எங்கே வைக்கலாம், கையை எங்கே வைக்கலாம்னு பார்த்தானே வேலை பார்க்குறோம். இந்த உடம்பு விஷயமா நாம பார்க்குற இவ்வளவு வேலையும் இருக்கு இல்லை, நான் என் உடம்போட எப்படி உறவு கொள்றேன், இது முதல் விஷயம். அதுக்கப்புறம் இந்த உடம்பும் கூட உறவு கொண்ட நான் எனக்குள்ள என்ன தெளிவு வரும், ஏன்னா உடம்பை காப்பாற்றுறதுல முதல்ல தெளிவு வரும். அதுக்கப்புறம் நான் என்னென்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிறேன், என்னென்ன உண்மையை என்னென்ன தெரிய வருதுங்கிறதுல எனக்கு நான் அது பயன்படும். இப்படி போற இந்த வாழ்க்கைக்குள்ள எனக்கு தெளிவு வருகிறது அப்படி என்று சொன்னால் அதுக்கு பேர் சித்தாந்தம். இதுக்குள்ள நீங்க வேதாந்தத்தை வச்சு தெளிவு பண்ணுங்களேன், அதை பத்தி பார்க்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு இடத்துல நின்றுடும். எதுல நிற்கும்? சொற்களை வச்சுட்டு நின்றுடும். சொற்கள் நிறைய இருக்கும் அதுக்குள்ள. அந்த சொற்களோட அது நின்றுடுதுன்னா அது யாருக்காவது பயன்படுத்த, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனால் எல்லா மக்களுக்குமான ஒரு பொது உண்மையாக வர வேண்டும் அப்படின்னா என்ன அடிப்படை தேவைப்படுது? இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் என்பவன் உண்மை. இந்த நான் என்பதுதான் கடவுள்னு நான் ஜம்ப் ஆகக்கூடாது. நான் என்பது உண்மை, நான் என்பது கடவுள்னு சொல்லிட்டா அது இன்னும் மோசடியா போயிடும். அப்புறம் அதுலதான் ஜெயமோகன் வரைக்கும் அது புரியாம கடைசி வரைக்கும் அந்த படத்தை எடுத்தார் அவர். படம் நான் கடவுள் வந்தது இல்லை, அதுக்குள்ள கடைசி வரைக்கும் அவங்களுக்கு விளங்காது. என்ன விளங்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியில கடவுள் 2 உபநிஷத வார்த்தையை வச்சுப்பாங்க. அதாவது பாவிகளுக்கு
மரணம், அப்புறம் நல்லவர்களுக்கும் மரணம், நல்லவர்களுக்கு மட்டும் வரம், பாவிகளுக்கு சாபம். அப்போ என்ன உதவுதுங்க? வேதாந்தம் உதவுது. வேதாந்தம்னா என்ன? வார்த்தை. இதுக்குள்ள என்ன இல்லை? உண்மை இல்லை. நமக்கு ஒருத்தனை அடிக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும், அது கெட்டவனா இருக்கிறத அடிக்கிறது மகிழ்ச்சி வருது. அப்போ நான் நல்லவன் வாழணும்னு காட்டணும்ல. அப்புறம் அப்போ நல்லவனும் அதே மாதிரி போறான்றப்ப நமக்கு என்ன வருது? அப்போ வார்த்தை தான் தேவைப்படுது. சாபமா வரமா அப்படின்னு இவங்க வார்த்தையை போட்டு தப்பிடுவாங்க. அதுதான் வேதாந்தத்தினுடைய வேலை. ஆனா சித்தாந்தம் வரும்போது இல்லை இல்லை, நாம நல்லவர்கள் வாழறது அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுக்குள்ள அவங்க தெளிவாகிறாங்க அப்படிங்கிற விஷயம், அதுக்கு கடவுளுங்கிறது எனக்கு தாண்டி இதை கண்காணிக்குது அப்படின்னு ஒரு உண்மை தெரியும். நான் கடவுளா மாறுறது எப்படி எனக்கு மாற்றம் அடையும்? அதுல பிரச்சனை இருக்குது. ஆனா என்னை கடவுள் கண்காணிக்கிறார், நான் தெளிவாக இருக்கிறேன், என்னை நான் காப்பாற்றப்படுகிறேன் அப்படின்றது யாருக்கு தெரியும்? அதை பத்தி எனக்கு என்ன இருக்குது? விளங்காதவங்களுக்கு நான் ஏன் சொல்லிட்டு, அது பிரச்சனை கிடையாது. நான் கண்காணிக்கப்படுகிறேன். எனக்கும் அயலா இன்னொரு பொருளை நான் ஏத்துக்கணும். ஆனா அந்த பொருள் என்ன கண்காணிக்கிற பொருள் சொன்னானே, நான் வேற அது வேற. அது எப்படி இருந்து கண்காணிச்சா நல்லா இருக்குன்னா என்னோட சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கு. இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களை பத்தி யார் நல்லா புரிஞ்சுக்குவான்? உங்களோட நல்லா சேர்ந்து இருக்கணும். அதாவது முக்கால்வாசி யார் புரிஞ்சுப்பாங்கன்னா அம்மா தான் புரிஞ்சுப்பாங்க. மனைவி புத்திசாலியா இருந்தா புரிஞ்சுப்பாங்க. அதுதான் ஒரு அடிஷனலா போட்டேன். மனைவி புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்றதுக்கு என்னால முடியாது. ஏன்னா அவங்க கொஞ்சம் புத்திசாலியா இருக்கணும். இல்லைன்னா எல்லா பொண்டாட்டியும் புரிஞ்சுக்குவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. இப்போ அம்மா ஏன் புரிஞ்சுக்குவாங்க? அது பிறந்ததுலேருந்து அது எப்படி வளர்ந்ததுன்னு அவங்களுக்கு தெரியல. அது பிறந்ததுலேருந்து அதுங்கிட்ட எப்படி வளருது, எப்படி சாப்பிட்டது எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். இவனுக்கே தெரியாது, பிறந்தவனுக்கு, வளர்றவனுக்கு தெரியாது. அது எப்படி சாப்பிட்டது, எப்படி அடிச்சுது, எப்படி புடுங்குச்சு, எப்படி சேர்த்து வச்சுது, எப்படி எழுதி வச்சுது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதுவும் அவங்க கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் இன்னும் தெளிவாக அதை பண்ணுவாங்க. நான் சில உங்களுக்குலாம் கூட சொல்கிறேன், சில எனக்கு ஒரு முதல்ல சில இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். இப்போ சில குழந்தைங்கலாம் பிறந்ததில்லை, உட்காரும் போதே அதுங்க மனநிலை தெரிஞ்சேன். நான் நடைப்பழக்கம் அடிக்கடி சொல்கிறேன்ல, காலில் பயன்படுத்துதுங்கள்ல குழந்தைங்க, அதுலேயே அதுக்கு மனநிலை தெரிஞ்சிடும். இப்போ டாக்டருங்கிட்ட நோய் வந்த பிறகு தான் நம்ம போகிறோம். ஆனால் பிறந்ததுலேருந்து குழந்தைங்க எப்படி உட்காருது, எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கனாலே அதுக்கு பின்னாடி மனநோய் வருதா இல்லையா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த இயல்பாக உட்கார்ற விஷயத்தில் இருக்குது. அது ஒரு உண்மை. நான் அப்படி ஒரு விஷயத்தை அது எதேச்சியாக பார்த்தா, ஆனால் அது பின்னாடி அது பிரச்சனையாக வந்தது. அப்போ என்ன அர்த்தம்? அந்த உட்கார்ற கால் அமைப்பு முறையிலேயே அவன் அறிவாளியா, முட்டாளா, நோயாளியா, ஞானியானே கண்டுபிடிச்சலாம். நீங்கள் எப்போ நான் சொல்றது குழந்தையிலே, அதுக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் புத்தி இருக்கணும். அது அப்பா அம்மாவுக்கு புத்தி இருந்தால் அதை கண்டுபிடிக்கலாம். அது வினையில தானே அவங்களுக்கு அந்த அதுக்கேற்ற மாதிரி தானே புள்ள வரும். அவங்க கண்டுபிடிக்காத நோயாளி ஆகணும் தானே அப்படி ஒரு பிள்ளையாகுது. அதனால அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியல, நமக்கு தெரியும். ஆனா இப்படிதான் நீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு தானே நம்ம ஓஹோ இந்த இடத்துல இப்படி கேட்கலாம், இப்படி கொஞ்சம் அது அந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வேற வரணும். இப்ப நான் கூட நிறைய படிச்சிருப்பேன், எனக்கே புத்தி கேட்டு போறேன். ஏன்னா அந்த நேரத்தில் ஏமாத்திரம் தெளிவாக மாற்றின்னு இருப்பா, நான் தெளிவாக எப்படி இருக்க முடியும்? அப்ப அதுக்கு இன்னொரு கேரக்டர் உதவும். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம இப்படி போய் உண்மையை தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் பாரதியார் கூட சொல்லுவார், ஒரு ஆமை மலையை ஏறுற மாதிரி நான் வாழ்க்கையில ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு கேட்பார். பைய ஓர் ஆமை குன்றேறல் போல் ஆவினைய துயருறல் வேண்டுமோ ஐயகோ பாரில் ஓர் உண்மை கண்டு இவன் உய்வரால். உலகத்துல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உயிர் வருதுங்கிறார் அவரே. உண்மைதான் அது. அவரோ ஏன்னா நேர்மையான தானே அது தெரியும். கொஞ்சம் ஜம்பானா தெரியாது. அது இதை விட்டுட்டு அங்க தாவணிங்க, இதை விட்டுட்டு அங்க தாவணிங்கன்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா மொத்த இதுக்குள்ளேயும் நேர்மையாவே போயிட்டு இருக்கணும். அதனாலதான் அவர் நேர்பட பேசுங்கிறதுல தெளிவா இருந்தார் பாரதியார். அவர் அந்த கண்ணு மூக்கு எல்லாம் பேசுறது எல்லாம் ஒன்னா இருக்கும். கண்ணு மூக்கு வாய் நேர்பட பேசுங்கிறதுல தெளிவா இருக்கும் பாரதியாருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அவரு அதுக்குள்ள இருந்ததுனால பின்னாடிதான் ஞானியாக முடியும். அப்போ உண்மையை பேச முடியும். அது மாதிரி தான் இந்த சித்தாந்தங்கிறதுக்குள்ள இதுதான் உண்மை. நான் என் வாழ்க்கை, நான் என்ன கண்காணிக்கப்படுகிறேன். கண்காணிக்கப்படுறதுல என்னை யாரும் வெளியில இருந்து கண்காணிக்கல, என்னோட சேர்ந்து இருந்து கண்காணிக்கிறாங்க அப்படிலாம் நான் சொல்லணும். அதுக்குள்ள எனக்கு வரணும். அது நான் பழக அது உண்மைன்னு தெரியும். அப்படி நான் போக என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஆஹா நான் காப்பாற்றப்படுகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஏதோ கோயிலுக்கு வந்ததுனால, சாமிக்கு விளக்கேற்றதுனால, சாமிக்கு பூ போட்டதுனால, சாமி கோயிலை சுத்தறதுனால காப்பாற்றப்படுகிறேன்னா அது அந்த நேரத்துக்கு ஒரு உடன்படிக்கை. நான் அந்த சித்தாந்தத்தில் இந்த வாரம் இந்த மாதம் தான் எழுதுகிறேன். சாமி நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போறவனுக்கு சாமி இல்லாமையா இருக்குது, அப்புறம் திருவண்ணாமலை சுற்றுறவனுக்கு சாமி இல்லாமையா இருக்குது. அவன் அன்னைக்கு உடன்படிக்கை எடுத்துக்கிறான். நான் இன்னைக்கு கோயிலை சுத்தம்னா எனக்கு இதை செஞ்சு கொடு. அதோட கடவுள் வேலை முடிஞ்சு போச்சு. கடவுளுக்கு அவனுக்கு ஜோலி முடிஞ்சிருது.
கடவுள் ஜோலி முடியல, இவனுக்கும் கடவுளுக்கும் தான் ஜோலி முடியுது. ஆனா கடவுள் வேலை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது, அது இன்னைக்கு தெரியாது. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, தொடர்ந்து கடவுள் இருக்கிறார், ஆனால் நான் கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்குள்ள நான் இருக்கணும். அப்ப நான் யாரு, கடவுள் யாரு? கடவுள் வேற, நான் வேற. நான் கண்காணிக்கப்படுகிற வகையில் கடவுள் என்னை பிரியவில்லை. இதுதான் சித்தாந்தம். இது வேதாந்தம் இதுல வராது, வரவே வராது. அது போயிட்டே இருக்கணும். நான் தான் அது ஆயிடுறேன். கடவுள் என்னை கண்காணிக்கிறார், அவர் வேற, நான் வேற. கண்காணிக்கிற வகையில என்னோடு சேர்ந்து இருக்கிறார். இது என் அனுபவத்துல தொடர்ந்து தெரியும். இப்படி தெரிகிற ஒருத்தனுக்கு தான் எல்லா வகையிலையும் காப்பாற்றப்படுகிறேங்கிறதும் தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு தான் பிரச்சனை முதல்ல வரும். அவன் காப்பாற்றப்படுவதற்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா துணைக்கருவிகளும் தரப்படும். அதுக்கப்புறம் பிரச்சனையே வராமல் காப்பாற்றப்படும். இது வள்ளலாருடைய அதாவது உபதேசத்துல முக்கியமா வர்ற விஷயம். அது நீங்க எடுத்து எழுதுனது வள்ளலார் தான். மற்றதுக்குள்ள இருக்குது, எதுக்குள்ள திருஞான சம்பந்தத்துக்குள்ள இருக்கும். ஆனா வாழ்க்கையில் இந்த முறையில் உங்களுக்கு வாழ்க்கை செல்லுகிறது, இது மாதிரி நீங்க உயர்வை கடவுளை நோக்கி அடைவீர்கள் அப்படிங்கிறத எழுதுனது வள்ளலார் தான். அந்த வரி தான் அது. அதுக்குள்ள நல்ல தெளிவா எழுதிங்க. என்னன்னா, நானும் கடவுளும் அப்படின்னு உண்மை போடணும். நான் கடவுள்னு போட்டீங்கன்னா அது கடைசி வரைக்கும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல என்ன அழகா, சாவரவனுக்கு கெட்டவனா இருந்தா அது சாபமா, நல்லவனா இருந்தா வரமா, போடா சாவு தாண்டா எல்லாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். அதுல என்ன கிடையாது, அது வேதாந்தம் சொல்ற ஒரு கவர்ச்சி. அதுக்குள்ள நாம சமாதானம் தான் அடையலாம். அதுக்குள்ள என்ன பண்ண முடியாது, அனுபவத்தை அல்லது தெளிவை அடையவே முடியாது. அதுக்குள்ள அது கிடையாது. நீங்க அதுக்குள்ள என்ன பண்ணலாம், வாழறவனை ஏமாத்தலாம், அவ்வளவுதான். இந்த பேர்ப்பா அப்புறம் நானே இது இப்ப அவர் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வச்சுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல மாசேதும் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பார். அவர் தான் சொல்றாரு, உலகத்துல அன்புன்னு உங்களை ஏமாத்துவான், அது எல்லாரையும் அடிமையா வச்சுக்கிறதுக்காக பண்ணுவான். நீ என்ன பண்ணணும்னா அடிமையா எல்லாரையும் ஆக்குறான் பார், அவனை கொன்னைனா தான் நீ மக்கள் மேல அன்பு வச்சுக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்வார். இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு அதுதான் நான் முதல்ல சொன்னது, கொள்கையை தவறு என்று சரி தவறு என்று சொல்ல தெளிகிற தெளிவுன்னு சொன்ன பாரு, அதான் இது தப்பு. அது நீ எதை வேணாலும் தப்பு ரைட்டுன்னு சொல்லிட்டு போ, ஆனா முதல்ல எதையாவது தப்பு எதையாவது சரின்னு சொல்லு. இந்த ரெண்டும் இல்லாம ஏமாத்துற வேலை முதல்ல வேணாம். அப்புறம் தான் எது சரியோ அதை சரின்னு சொல்ல முடியும். முதல்ல எதையாவது சரின்னு சொல்லிட்டு போ. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே, உன் புத்திக்கு அவ்வளவுதான் எட்டுதுன்னா அதை பத்தி. ஆனா அதுக்குள்ள நீ கடவுள் விஷயம் கொஞ்சம் இணைச்சிருந்தேன்னு வச்சுக்க, எது சரி என்று சொல்லப்பட வேண்டுமோ அதை சரி என்று சொல்லுவதற்கான இடத்துக்கு நீ வருவ. அதுக்கப்புறம் தான் போராட்டம். அந்த போராட்டத்தை தாண்டி நீ ஜெயிக்கிற விஷயத்துல உனக்கு உதவி கடவுள் இருக்கிறாருன்னு, அதுக்கப்புறம் எல்லாமே பிரச்சனை, அங்க தோல்வியோட வரும். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் முக்கியமானது, நிறைய பேருக்கு புரியாத இடம் தான். இந்த தர்மம் அதர்மத்துக்கு சண்டையில இந்த கண்ணம் பகவத்கீதைலாம் வரக்கூடாது, அது ஏமாத்துற வேலை, அது இல்லைங்க. அது நீ எனக்கு வேலை செய்ய, நீ உன் சொத்தை நான் எடுத்துக்கிறேன்ற கதை, அந்த கதை இல்லைங்க. அந்த கதையெல்லாம் ஞாபகமே வச்சுக்கூடாது. நீ எதை கொடுத்தாயோ எதை வாங்கினாயோ அந்த புண்ணாக்கெல்லாம் எந்த உண்டு அதெல்லாம் கிடையாதுங்க. என்ன உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சரி இது தவறு என்று எதை வேண்டுமானாலும் முதல்ல உனக்கு பிடிச்சதை சொல்லு. அங்க நீ நல்லதை சொல்றியா கெட்டதை சொல்றியான்றது சாதாரண ஆளா இருந்தா நீ அதோட போய் சேர வேண்டியதுதான். அங்க கொஞ்சம் தெரிஞ்சோ தெரியாமலோ கோயில் கடவுள் நல்லதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எதை சரின்னு சொல்லணுமோ அதை சரின்ற இடத்துக்கு வருவேன். இது மாணிக்கவாசகர் சொல்றாரு. இப்ப நான் சிம்பிளா சொன்னேன்ல, இதுக்கு நடுவில் ஒரு 100 பிறப்பு இருக்கும் சார். இதுக்கு நடுவில் ஒரு 100 பிறப்பாவது இருக்கும். நீங்க ஏதோ சும்மா லேசா வந்துடலாம் நினைக்காதீங்க. உலகத்துல சரியில்லாதது சரின்னு சொல்றவன் தான் ஆயிரக்கணக்கான பேரு. நான் சரியானதை சரின்னு சொல்றதுக்கு வரேன்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான பிறப்பு தேவைப்படுது. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வெயிட்னு பாத்துங்க, எவ்வளவு பெரிய கனமான விஷயம்னு பாத்துங்க. நான் இப்ப நீங்க சித்தாந்தியா வரீங்கன்னா இப்ப லட்சக்கணக்கான பேர் உலகத்துல இருக்கிறான், அவன்லாம் சித்தாந்தியா வர முடியாது. எதை சரின்னு சொல்லணுமோ அதை சரின்னு சொல்றதுக்கான பொறுப்பு நீங்க. இப்ப வேற தத்துவத்துல இருந்துகிட்டு சரியில்லாத சரின்னு சொல்றான்ல, அவனுக்கு இன்னும் எத்தனை பொறுப்பு தேவைப்படுமோ, அவனுக்கு எத்தனை வள்ளலார் தேவைப்படுமோ அது யாரு தெரியும்? நல்லா புரியுதா? அது இந்த இடம் முக்கியமான, இதுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. நான் அதை சிம்பிளா சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த சரியானதை சரின்னு சொல்ற இடத்துக்கு வந்த பிறகு நீங்க யாரா இருக்கணும்?
அந்த சரியானதை சரின்னு சொல்றத காப்பாற்றுறவனா இருந்தாதான் அதுல தொடர்ந்து நீடிக்க முடியும். இந்த காப்பாற்றுறதுல உங்களுக்கு கடவுள் உதவுறாருன்னு முதல்ல நல்ல அவர் கண்காணியா தெளிவா இருந்துருவார். அதுக்கு அடுத்த லெவல்லாம் சில விஷயங்கள் உங்களை காப்பாற்றாத மாதிரி தெரியும். ஆனா அது நீ அந்த காப்பாற்றாதது போனாருன்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவும் எது உங்களுக்கு சரியானது. ஆனா உங்களால் சரின்னு நினைக்க முடியாது. அத இப்படிலாம் போய் நான் ஏமாந்துட்டேனே, இப்படிலாம் நம்ம மாட்டிக்கிட்டு நினைக்கிறீங்கல்ல, அது உங்களுடைய வினையை கழிக்கிறதாகவும் உங்களுக்கு பாடத்தை கொடுக்கறதுக்காக நடக்கிற விஷயம். முதல்ல கடவுள் உங்களோட இருக்கிறாருன்றதுல தெளிவானாதான் இது. அதுக்கப்புறம் இந்த கொடுக்குறாருல, இதுக்கப்புறம் தான் உங்களால நீங்க எதுவும் உங்களை பாஸ் ஆகி போவோம், உங்களை பிரச்சனை தீண்டாது, அதுக்கப்புறம் நீங்க ஜெயிக்கிறதுக்கு கடவுளே ஆட்கள் அனுப்புவார், இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்கும். இதுக்கு நடுவுல வினையில தான் இருப்பீங்க. ஆனா இந்த வினை உங்களுக்கு வெளியே நீங்க போக மாட்டீங்க. இந்த பாதை தான் சித்தாந்த பாதை. இந்த பாதையில வந்துதான் இது சத்தியமான வழி. அதுல எவ்வளவு சுத்தம் இருக்குது, அது எந்த மாதிரி சமரசத்தை தாண்டி சுத்தத்துக்கு வர்றீங்க அப்படின்னு வள்ளலார் விரிவா பேசுறாரு. அப்போ வேதாந்தம் முதல் கட்டத்துல முடிஞ்ச பிறகு நான் மரணம் அப்படிங்கிறது வினையினால் வந்ததுன்னு தெரிஞ்ச பிறகு நான் என் செயலை செய்கிற காலத்தில் கடவுள் எனக்கு வேறு ஒரு ஆளாக இருந்து கண்காணிக்கிறார். ஆனால் அவர் வெளியே இல்லை, என்னோடு சேர்ந்தே இருக்கிறார். இது சித்தாந்தம் தொடங்குற இடம். இதுதான் அத்விதம்ன்றதுக்கு சித்தாந்தம் சொல்ற தொடக்கம். அதுக்கப்புறம் நான் எதுக்காக முயற்சி செய்கிறேன் என்பதை அவர் நிர்ணயிக்கிறார். அது சரியானதாக வரும்பொழுது என்னோடு இருக்கிறார். அதற்கு பிறகு என்னுடைய வினைகளை கழிக்கிற வகையில் இல்லாமல் போவதாகவும் தெரியும். அதற்கு பிறகு எவையுமே இல்லாமலும் செய்து கொண்டு என்னை ஆட்கொள்ளுகிறார். இறுதியாக அது மரணமில்லா பெருவாழ்வில் வந்து நிற்கும். அப்படிங்கிறது தான் சித்தாந்தத்தினுடைய வளர்ச்சி என்பதை சொல்லி, இதுதான் 6 அந்தத்தினுடைய தெளிவான பாதையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன்.